பையன் காணோம். அதை ஏன் கேட்குற? அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே ஐஷுவோட அம்மா வந்து ஏதோ தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போனாங்க. ஐயோ, என்ன சொல்கிறீங்க? அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடுவாங்கன்னு நினைக்காத, கன்ஃபார்ம் அவங்க சொல்லுவாங்க. சொல்லிடுவாங்கன்னு சொல்லி இவ்வளோ கூலாக இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நீ சும்மா தேவையில்லாமல் பயப்படுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பயம் சுத்தமாக இல்லை. ஏன்னா நானும் அர்ஜுனும் நேற்றே அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் ஃபோனில் பேசியாச்சு. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் 2 பேரில் யாரையாச்சும் ஒருத்தரை இந்த வீட்டுக்கு மருமகனா இல்லை மருமகளாக ஆக்கணுன்றதை தான் அம்மாவோட ஆசைன்ட்டு அம்மா நேற்றே சொல்லிட்டாங்க. என்றைக்குமே அம்மா சொல்கிறத மட்டும்தான் அப்பா கேட்பாரு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கவலைப்படாத. நல்ல வேலை, நான் பயந்துட்டே இருந்தேன் இவங்க ஏதாச்சும் கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருவாங்களோன்னு. ஏன் நிலா, உனக்கு கிருத்திகாவே தான் அண்ணியா வரணுமோ? பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமோ? அக்கா, ஏங்கா என்ன அப்படி சொல்கிறீங்க? சும்மாடி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உன்னையும் நிரஞ்சனியும் மாதிரி இன்னொரு பெஸ்ட் பேர்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏங்கா, உங்கள் வீட்டுக்காரரும் நீங்களும் பெஸ்ட் பேர் இல்லையா? அது ஒன்று தான் குறை. ஏன் அவ்வளோ ஃபீலிங்காக சொல்கிறீங்க? அவர் உங்களை நல்லா தானே பார்த்துக்கிறாரு. ஓ, அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு நீ கண்ட? ஆமாம், நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அடியே நீ வேறடி, அவங்க அம்மாவுக்கு பயந்து பயந்து தான் என்கிட்ட பேசுகிறாரு தெரியுமா? சில நேரத்தில் யார் பொண்டாட்டிக்கிட்டேயோ திருட்டுத்தனமாக பேசுகிற மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசிட்டு ஓடுவார். எனக்கு கோவமாக வரும். ஏங்கா அந்தளவுக்கு பயமா? அப்படி தான் வச்சுக்கேன். அது பேசுகிற பேச்சுக்கு நம்மளுக்கு காது கேட்காம போயிட்டாலே நல்லதுன்னு நினச்சிப்போம். அந்த மாதிரி புலம்பி தள்ளும். புருஷனும் அது பேச்சை கேட்கணும், பிள்ளைங்களும் அது பேச்சை கேட்கணும். அப்படி தான் வச்சுருக்கோம். ஆமாம், நீ எப்படி? ஆனால் அப்படி இல்லைப்பா, என் மாமியார்லாம் டார்ச்சர் கிடையாது. ஓ, ஏய் என்ன, நான் உண்மையை தானே சொன்னேன், என்ன கோரஸா பாடுறீங்க? ஆமாம், எங்கள் அம்மாவை பார்த்தா என்ன அப்படி கொடுமை பண்ணுற மாதிரியா இருக்காங்க? எங்கள் அம்மாலாம் மருமகளை பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அதை சொல்ல வரலங்க, நீங்க வேற தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அக்கா ஐஸ் வைக்கிறாள, அதை சொன்னேன். என் தங்கச்சியும் தேறிட்டா. இவங்க சேரதுலாம் எனக்கு சந்தோஷம்தான், ஆனா ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. வருத்தமா? சாருக்கு என்ன வருத்தம்? ஆமா, இப்ப லவ் பண்றவங்களாம் சேர்றாங்க, அப்பத்துல இருந்து இருக்கிறேன் நானு. ஹேய், என்ன சொல்ற? லவ் பண்றியா? யார, அந்த ஐஷுவியா? ஐயோ அம்மா தாயே, தயவு செஞ்சு விடுங்க. அப்புறம் யார சொல்ற? அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது, சொன்னா பேசுறது கூட பேச மாட்டாங்க. அப்படி யாரு தான் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஐம் சாரி, இப்போதைக்கு சொல்ல முடியாது. பல பொண்ணுங்க என்ன சுத்தி வராங்க, ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா என்னோட ஒரே ஒரு மோனாலிசாக்காக தான் நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடடடடா, யார் பாது? அத நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னேனே. சரி, அதை விடு. அந்த பல பொண்ணுங்க இருக்காங்களே, அதுல எங்கேயாச்சும் 1 2 இங்க இருக்கா? ஐஷு இதோ இருக்காங்களே, நிலா, இவங்க கூட தான். நிலா? அப்படியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நான் உங்களை சைட் அடிச்சிருக்கேன். தப்பா பேசாதீங்க. ஏதோ நீங்கள் என்னோட ரிலேஷன்ற உரிமையில தான் நான் பேசியிருக்கேன். அதுக்கு நீ இப்படிலாம் பேசுவீங்களா? ஏய் நிலா, நீங்க நேத்து மாடியில இருந்து என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தீங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆமாவா இல்லையா? ஆமாம், தனியாக லூசு மாதிரி நின்று சிரிச்சுட்டே இருந்தீங்க, அதுதான் எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சா ஒரு தப்பா? சிரிச்சா தப்பில்ல, ஆனா ஒரு ஆம்பளை பையனை பார்த்து சிரிக்கிறது தப்பு தானே? அதுவும் என்ன மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்து சிரிச்சா அதுல என்னவோ இருக்குன்னு தானே அர்த்தம். ஹலோ, சும்மா நான் உங்களை பார்த்து சிரிச்சதுனால கண்டபடிலாம் யோசிச்சுக்காதீங்க. அதுவும் சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் அழகெல்லாம் கிடையாது. ஏய் நிலா, நிலா கோச்சிக்காத, அவன் அப்படிதான். அவன் ஜாலி டைப்பு, அதெல்லாம் தப்பா நினச்சிக்காத. இல்லை இல்லை, அவர் பேசுகிறத பார்த்தா ஜாலி டைப்பெல்லாம் பேசுகிற மாதிரி இல்லை, அவர் சீரியஸாக தான் பேசுகிறாரு. இங்கே பாருங்க, உங்களை பார்த்து சிரிச்சு ரசிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய மன்மதெல்லாம் கிடையாது. சும்மா இவர் மனசில் இவரே அழகுன்னு நினச்சிப்பாரான், நாங்களாம் இவர் பின்னாடி திரியிறோம்னு நினச்சிப்பாரான். மூச்சியை பாரு. ஏய் நிலா, நிலா ஒரு நிமிஷம் இல்லை. ஏய் ஏன்டா இப்படி இருக்க? அந்த பொண்ணு நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா. நீ விளையாட்டெல்லாம் வெளியில் வச்சுக்கோ, அவகிட்டலாம் வச்சுக்காத. இந்த வீட்டில் இருக்கவங்க வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க. அவகிட்ட நான் விளையாடாம வேற யார் விளையாடுவா? என்னது? இல்ல, நான் முறை பையன் தானே, விளையாடா என்ன தப்புன்னு கேக்குறேன். தப்புதான். அப்ப நீங்க மட்டும் இங்க வந்து முறை பையனை லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிக்க போறீங்க, நான் ஏதாவது சொன்னேனா? டேய், அவ சொல்றதும் நீ சொல்றதும் ஒண்ணா? என்னடா பேசுற? அக்கா, உங்களுக்கு தெரியாது, நான் இவன் மேல கோவமா தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? இவன் என்ன பண்ணா உன்ன? ஆமா, இப்பதான் கொஞ்ச நாளா லவ் பண்ணா.
அந்த லவ்வே ஒன்னா சேர்த்து வச்சிட்டேன் நானு. ஆனா இவளுக்கு என் லவ்வை சேர்த்து வைக்கணும்னு தோண கூட இல்லை. என்னது, நீ லவ் பண்றியா? யார? வேற யாரு, அந்த ஐஷுவா தான் இருக்கும். அக்கா அதெல்லாம் இருக்காதே. ஆமா, நீ யாரதான் லவ் பண்ற? ஓப்பனா சொல்லு. வேற யாரு, நம்ம நிலா மேடம் தான் லவ் பண்றேன். ஏய், என்னடா சொல்ற? இது என்ன புது கதையா இருக்கு? இப்ப இல்லக்கா, அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே நான் அவளை லவ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லாம இருக்க இருக்க மனசுக்குள்ள டென்ஷனும் கோவமும் அதிகமாயிட்டே இருக்குக்கா. இப்ப லவ் பண்ணாங்க இவங்க 2 பேரே சேரும் போது, முன்னாடி லவ் பண்ண நான் இன்னும் என் லவ் கூட சொல்லலையே. அர்ஜுன், நீ சொல்றது உண்மையா? ஆமாண்டி, ப்ராமிஸா சொல்றேன். நிலாவோட பிஹேவியர் கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணோட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிரஞ்சன் மூஞ்ச பார்த்து சொல்றதுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதை எப்படி சொல்ல போறேன்னு நினைச்சிட்டே இருக்கப்பதான் நீயும் நிரஞ்சனும் லவ் பண்றது தெரிய வந்தது. ஐயோ, எங்க அத்தைக்கு இது தெரிஞ்சதுன்னா ஆஞ்சி புடுவா ஆஞ்சி. அதான்க்கா, அதுக்காக தான் நான் இன்னும் சொல்லாம அமைதியா இருக்கேன். பூஜா விஷயத்திலேயே ரொம்ப டென்ஷன் ஆகுற அவங்க ஐஷுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா இன்னும் என்னென்னலாம் பேசுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ தெரியல. டேய், ஐஷுவை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கல அவ்வளோதான். கிருத்திகா, நீ என்னடி பேசுற? அப்போ அவன் லவ் பண்ற பொண்ணை மறந்துட்டு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா? அக்கா, அதுக்காக ஐஷு இவ்வளோ நாள் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் இப்போ நிலாவை லவ் பண்றேன்னு சொல்றான். அப்புறம் நிலாவை தானக்கா ஏதாவது பண்ணிடுவாங்க. நிலாவை என்ன பண்ண போறாங்க? அந்த அளவுக்கு தைரியம்லாம் யாருக்கும் கிடையாது. அவன் மனசுல இருக்கிறத அவன் ஓப்பனா சொல்லிட்டான். நாளைக்கே நிலாக்கு தெரிய வந்து நிலாவும் ஓகே சொல்லிட்டா யாருமே எதுவுமே பண்ண முடியாது. என்னடி, நீ லவ் பண்ணவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற, ஆனா உன் தம்பி லவ்வை சேர்த்து வைக்கணும்னு யோசிக்க மாட்ற? அக்கா, அர்ஜுன் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையை அமைச்சு தரது தான் எனக்கு, அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் ஒரு விருப்பமே. இவன் இப்படி சடனாக சொல்லவோ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சுக்கா. மற்றபடி என் தம்பிக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் வேற யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்படி சொல்லு. இதுதான் நல்ல அக்காக்கு அழகு. தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்ல. நான் சில டைம் யோசிச்சிருக்கேன்க்கா, இந்த ஐஷுவெல்லாம் கட்டிக்கிட்டு இவன் எப்படி தான் வாழ போறானோன்னு. அவளுக்கு கொஞ்சம் நஞ்சு திமிரு இல்லை, ஓவர் திமிரு. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாது, எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுவா, ஸ்டேட்டஸ் பாப்பா. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுக்கா. அது மட்டும் இல்லை, அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா என்னையும் அந்த வீட்டுக்குள்ளே சேர்ப்பாளா இல்லையான்னு தெரியல. இவளை நம்பி எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் எப்படி விட்டுட்டு போகிறது, அதெல்லாம் கூட நான் யோசிச்சிருக்கேன் தெரியுமா. எனக்கு தெரிஞ்சு கடவுளாக பார்த்து தான் இதெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற அர்ஜுன்? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா. முதல்ல நீ லவ் பண்றது நிலா கிட்ட சொன்னியா? எங்கக்கா, அவளுக்கு லவ் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியே தெரியலக்கா. அவ வேற ரூட்ல போயிட்டு இருக்கா. வேற ரூட்டுனா? கல்யாணமே பண்ணிக்க கூடாதான். அப்படி பண்ணாலும் அப்பா அம்மா சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா. அந்த மாதிரி அந்த அம்மா வேற ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அவகிட்ட நான் என்னத்த போய் சொல்லுவேன்? அது மட்டும் இல்லாம நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவளுக்கு பிடிக்கலனா இந்த வீட்டில் இருக்கவங்க கிட்டயும் கிருத்திகாவோட வருகால புருஷன்கிட்டயும் என்ன அடி வாங்க சொல்றீங்களா என்ன? இதுக்கெல்லாம் பயப்படலாமா? அவகிட்ட தைரியமா லவ்வை ப்ரப்போஸ் பண்ணு. அப்பதானே தெரியும் அவ லவ் பண்றாளா இல்லையான்னு. இங்க பாரு அர்ஜுன், எனக்கு தெரிஞ்சு நிலா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஐஷுக்கு சொந்த அண்ணி தான் நான். ஐஷு வீட்டில் எப்படி இருக்கான்றதை நான் தினமும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவளை கண்டிப்பாக உன் ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டா அர்ஜுன். அவளுக்கு இங்கெல்லாம் லைஃப் வாழ முடியாது. அவள் எதுனா ஃபாரினில் கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் அவளுக்கு இருக்கிற திமிருக்கெல்லாம் அவள் வாழ முடியும். அங்கே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து கூட பேசிக்க மாட்டாங்க, யாரையும் வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியே செட் ஆயிரும் அவளுக்கு அங்கே. ஆனால் இங்கே அவள் சரிப்பட்டு வரமாட்டா. எங்கள் அப்பா அம்மா வந்தாலே வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டா தெரியுமா. அவங்க போகிற வரைக்கும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா. கவனிச்சிருக்கேன்க்கா, நான் கூட பார்த்துருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன், ஐஷுவை கொஞ்சம் புரிய வை. அவளுக்கு புரிய வச்சுட்டு முதல்ல நிலா கிட்ட எடுத்து சொல்கிற வழியை பாரு. நிலா மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் மற்றதை நம்ம பண்ண முடியும். அக்கா, எனக்காக ஒரு ஹெல்ப்பு. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இந்த விஷயத்த நிலா கிட்ட சொல்லிடாதீங்க. கிருத்திகாவோட கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் நானே நிலா கிட்ட சொல்லிடுறேன். ஏன் இப்போ சொன்னா என்ன? இல்லக்கா, இப்போ சொன்னா இதால கிருத்திகாக்கு எதனா பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுதான்க்கா. அவ கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நிலாக்கும் என்ன பிடிச்சிருச்சுன்னா இன்னும் எனக்கு சந்தோஷமாயிடும்க்கா. வீட்டில் சொல்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சரி, நீ சொல்கிறதும் எனக்கு கரெக்டுன்னு தான் படுது. சரி, உன் இஷ்டம் போலவே பண்ணு. நாங்கள் எதுவும் சொல்லிக்க மாட்டோம். நான் கூடிய சீக்கிரத்தில் நிலா வாயாலே என்னை பிடிக்கும்னு சொல்ல வைக்கணும். சரி அர்ஜுன், எதுவாக இருந்தாலும் பார்த்து செய். பிரச்சனை வர மாதிரி எதுவும் பண்ணாத. சரிடி, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. எப்படியோ அக்காவும் தம்பியும் ஒரே வீட்டுக்கு தான் போக போறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லேயே செட்டில் ஆக போறீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாக்கா, நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல ஏதாவது ஒர்க் பார்த்து இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு. எனக்கும் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நிலாக்கும் இங்கே தான் வேலையா, இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு. இன்னிலேருந்து நீங்கள் டாக்டர் புருஷர். பார்க்கலாம்க்கா, ஒத்துக்கிட்டாதான். இல்லைனா நான் என்ன ஆகுன்னே எனக்கு தெரியல. ஓகே சொல்வாடா, நிலாக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். சக்ஸஸ் ஆகும்னு நினை, நெகட்டிவாக யோசிக்காத. பார்க்கலாம்.